ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சிம்பிளான நல்ல கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் வழக்கமாக செய்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்கிறது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட நான் புதுசாக ஒரு vlogging சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், எஸ்எல் தமிழ் மம் இன் துபாய். அதையும் நீங்கள் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவினதுக்கு அப்புறமாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கொள்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற மாதிரி வேக வேணும். இந்த மாதிரி வேக வச்சு தோலையும் உரித்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதை ஒரு ஸ்பூண்ட பின்பக்கத்தால் மேஷ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இதை ஃபோக்காலேயோ அல்லது உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் நீங்கள் மேஷரால் கூட நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கொள்ள வேணும். எந்தவித கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. கிழங்கு எடுக்கும்போது நல்லா அவியக்கூடிய புது கிழங்காக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கூடவே நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். அதோட ஒரு 5 மேசைக்கரண்டி அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கொள்கிறேன், கோர்ன்ஃப்ளோர். இதுதான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நல்ல மொறுமொறுப்பை கொடுக்கும். இப்போ மாவு சேர்த்ததுக்கு அப்புறமாக திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா அழுத்தி மேஷ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் நீங்கள் செடார் சீஸ் கூட துருவி சேர்த்து கொள்ளலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சீஸ் சேர்க்காமத்தான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிப்பர் பேக்கில் நாங்கள் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை நாங்கள் உள்ளுக்குள்ளே சேர்த்து கொள்ளலாம். சிப்பர் பேக்கில் போட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நார்மல் பொலித்தீன் பேக்கில் கூட நீங்கள் போடலாம். ஆனால் 2 சைடாலையும் அந்த உருளைக்கிழங்கு வெளியேறாமல் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டதுக்கு அப்புறமாக கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓரத்தில் சின்ன ஒரு ஓட்டை போட்டிங்களா இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற காற்று எல்லாமே வெளியே போயிடும். இப்போ அந்த காற்று எல்லாமே நல்லா வெளியில் போனதுக்கு அப்புறமாக உங்களோட 2 கையாலையும் இதை நல்லா அழுத்தி பரப்பி விட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சப்பாத்தி கட்டையால் கூட நீங்கள் இதை நல்லா ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்ல ஈவனாக எல்லா சைட்ஸ்லேயுமே ஒரே அளவுக்கு இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் அழுத்தினீங்களா இருந்தால் தான் உங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஆகலும் ப்ரெஷரை கொடுத்து அழுத்தினீங்களா இருந்தாலும் இந்த பொலித்தீன் பேக் கிழிஞ்சு போயிடும். ஸோ மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தி ஷேப் பண்ணி கொள்ளுங்க. ஒரு நல்ல நீள் சதுர ஷேப்புக்கு நீங்கள் இதை எடுக்க வேணும். ஒரு ஸ்பெச்சுலாவால் நீங்கள் அதை ஷேப் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லா சைட்ஸுமே ஒரே அளவுக்கு இருக்கக்கூடிய மாதிரி நல்லா அழுத்தி பரப்பி விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். ஓவராக ஐஸ் கட்டி ஆகும் வரைக்கும் வைக்காதீங்க. கொஞ்சம் இறுகும் வரைக்கும் வச்சு எடுத்தால் போதும். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். அளவான குளிரில் இப்போ இது இருக்குது. இதில் சைட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கத்தியை வச்சு நான் கிழித்து விட்டுக்கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி 3 சைடையுமே கிழித்து விட்டதுக்கு அப்புறமாக நல்ல பெரிய கத்தியால் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் இதை கட் பண்ணி கொள்ள வேணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நாங்கள் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ண வேணும். கட் பண்ணும்போது மெதுவாக கட் பண்ணுங்க, இல்லாட்டி அது உடைய பார்க்கும். உடையாத மாதிரி நிதானமாக இந்த மாதிரி கட் பண்ணி உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணலாம். நல்ல நீளமாக வேணும்னா நீங்கள் நீளமாக கட் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட அளவுக்கு வேணும்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க. இதை கட் பண்ணும் பொழுதே நீங்கள் எண்ணெயை சூடாக்க வச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு உடனே கட் பண்ணி ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கு அப்புறமாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அந்த கத்தியாலேயே அதை எடுத்து போடும்போது உடையிறதுக்கான சான்சஸ் குறைவு. ஸோ இந்த மாதிரி கத்தியாலேயே நீங்கள் எடுங்க. ஒரு அகலமான கத்தி எடுத்தீங்களா இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமாக மீடியம் ஹீட்டில் வச்சு நான் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ கரிஞ்சு போகாமல் வரும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்த்தீங்களா இருந்தால் வழக்கமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதோட எவ்வளவு நேரமானாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை போகாமல் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சீஸ் சேர்த்து செய்தால் இன்னமும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சீஸ் டிப்போட கூட சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.